சொல்லுங்க. உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வர முடியுமா ப்ளீஸ்? ஓ, வரேன். ம், தேங்க்யூ. காலையில் கோயிலில் உங்ககிட்ட அந்த மாதிரி கோச்சிட்டு போனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. என்னதான் இருந்தாலும் நாங்களாம் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது. நீங்கள் என்ன எங்களை ஏமாத்தணும்னா அப்படி பண்ணீங்க? ஏதோ உங்கள் தங்கச்சி மேலே இருக்க பாசத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே அப்படி பண்ணீங்க. கல்யாணமே வேண்டான்னு இருந்த எனக்கு உங்கள் தங்கச்சியை பார்த்ததுலேருந்து எனக்கு உண்மையிலே காதல் வந்துடுச்சுங்க. உங்களை பார்த்தானே உங்கள் தங்கச்சியை பார்த்தானே ரெண்டுமே ஒரே முகம் தானே. அந்த முகம் என் ஆள் மனசில் பதிஞ்சிடுச்சு. பார்த்தது ஒரு நாளாக இருந்தாலும் பல வருஷம் சேர்ந்து வாழணும்னு தோணுது. நான் எங்கள் அம்மா கிட்ட எப்படியே பேசி சமாதானம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அங்கே நடந்த எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலையில உங்க சொந்தக்காரங்க பேசினதும் நீங்களும் உங்க அம்மா பேசினதெல்லாம் நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்க கோவம் நியாயமானதுதான். தப்பெல்லாம் என் மேலதான். என்னதான் நான் காரணம் சொன்னாலும் நான் ஆள் மாறாட்டம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க எல்லாத்தையுமே மறந்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது உங்க பெரிய மனசை காட்டுது. ஆனா அதுக்கு நாங்க தகுதியானவங்க இல்லைங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் போன் பண்ணி என்ன வர சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ எங்களெல்லாம் விட்டு போக போறான்னு. வாழ்க்கையிலேயே பொய் சொல்லாத நான்